ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஒரு நல்ல ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்படின்றதையும் நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி டே 7 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களோட சப்போர்ட் அண்டு உங்களோட என்கரேஜ்மெண்ட் இல்லைனா பாசிபிள் இல்லை, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தேட். நம்ம இந்த சீரீஸில் இப்போ பார்க்க போகிற கண்டென்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, கெமிஸ்ட்ரியில் ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட் ரொம்ப முக்கியமான டாபிக். இட் இஸ் பிகாஸ் ரொம்ப கன்ஃபியூஷனான டாப்பிக்கு. ஏன் கன்ஃபியூஷன்னா, நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்க முடியாது, அதனால் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் எக்ஸாமினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஈஸியஸ்ட் டாப்பிக்கு. ஆஸ் எ கேண்டிடேட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இட் இஸ் பிகாஸ் லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அந்த லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷனை போக்குற மாதிரியான வீடியோவாக இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, தோஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் அண்ட் சீரியஸ்லி ப்ரிப்பேரிங் ஃபார் ஜஸ்ட் a minute. ஸோ எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், ஜேஇ, அப்பார்ட் ஃப்ரம் எஸ்எஸ்சி ரயில்வேஸை பொறுத்தவரை என்டிபிசி, குரூப் டி, பேராமெடிக்கல் அண்டு மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எங்கெல்லாம் வந்து சயின்ஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதோ அங்கெல்லாம் இந்த சீரீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இஃப் யூ லைக் டு ஃபாலோ மீ அண்ட் இஃப் யூ லைக் டு கான்டாக்ட் மீ இன் எனி வே, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இல்லை பர்சிஸ்டண்ட்டாக உங்களால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பட் சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த ஸ்டேஜுக்கு நகர முடியலன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணி வி வில் சார்ட் அவுட் தி ஷார்ட் கம்மிங்ஸ் அண்ட் அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் யூ கேன் கான்டாக்ட் மீ த்ரூ டெலகிராம். நமக்கு ஒரு பேஜ் இருக்குது டெலகிராமில், இன்ஃபோவர்ஸ் சொல்லி. இன்ஸ்டாகிராம்லேயும் வி டு ஹேவ் அன் அஃபிஷியல் ஐடி info_verse சொல்லி. அண்ட் மெயிலில் ஸ்டில் யூ கேன் கான்டாக்ட் மீ. அண்ட் ஐ ஹோப் ஸோ இந்த சீரீஸ் அண்ட் லெக்சர்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்து டெய்லி ரெகுலராக படிக்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். புரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தோஸ் ஹூ ஆர் ஆல்சோ ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து காம்படேட்டரான்னு நினைக்காதீங்க. நீங்களும் வளருங்க, உங்கள் ஃப்ரெண்டையும் வளர விடுங்க. 2 பேரும் ஈக்குவலாக வளருவோம். ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான் இருக்குது. மேபி அவங்களுக்கு சேனல் தெரியாமல் இருக்கலாம், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் to our channel Infowars. So with this we will kickstart today's session. And இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட். இந்த ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்டோட பார்ட் 1 பார்க்க போகிறோம். பார்ட் 1 which means இந்த டாப்பிக்கில் ஆசிட் மட்டும் கவர் பண்ண போகிறோம். பிகாஸ் மூணுமே ஒன்றா எடுத்தால் இட் வில் பி அ லெங்தி வீடியோ. ஸோ ஆசிட் மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வில் பி கோயிங் டு see about acids. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் we have to know what is acid. ஆசிட்னா என்ன, ஆசிட் வந்து ஏன் அது ஆசிட்னு சொல்கிறோம், ஸோ அது ஆசிட்னு சொல்கிறதுக்கு எதுக்காக என்ன ரீசன் இருக்குது, ஸோ அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆசிடு. ஸோ ஆசிடில் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக இதை எப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க, இது யார் சொன்னா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சில ஆசிட்ஸ் பற்றின ஒரு பேசிக் புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது என்னன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஆசிடுமே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ பார்த்துருந்தீங்க தெரியும், நீங்கள் கெமிஸ்ட்ரி லேபுக்கு 10th ஸ்டாண்டர்ட் 11th 12th பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. எல்லா ஆசிடும் கெமிக்கல் லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆல் acids are liquid in state. எல்லா ஆசிடும் லிக்விடாக இருக்கும் எக்ஸப்ட் ஒரு ஆசிட் மட்டும், எக்ஸப்ட் பென்சாயிக் ஆசிட். இந்த பென்சாயிக் ஆசிட் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அண்ட் இதோட ஃபார்முலா என்னன்னா C7H6 and O2. இதுதான் வந்து இதோட ஃபார்முலா, C7H6 and O2. இது வந்து பென்சாயிக் ஆசிட், இட் வில் பி இன் சாலிட் ஸ்டேட். ஓகேவா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆசிட்ஸ் வந்து யூஸ்வலாக டோன்ட் ரப்சர் கிளாஸ். ஆசிட்ஸ் டு நாட் ரப்சர் கிளாஸ். எந்த ஆசிட் வந்து கிளாஸை ரப்சர் பண்ணாது எக்ஸப்ட், இதில் ஒரு எக்ஸப்ஷன் யாருன்னா ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்புல. ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் வந்து இட் வில் ரப்சர் கிளாஸ் பிகாஸ் ஏன்னா இட் ரீசன் பார்க்கலாம். பட் இதுக்கு ஓகே ஃபைனலாக இதுக்கு என்னென்னா ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க. அதையும் இப்போ சைட்லேயே பார்த்துலாம். ஹெச்எஃப் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, இதில் சிலிக்கேட் கண்டென்ட் இருக்கும். ஸோ இட் இஸ் ஸ்டோர்ட் இன் வேக்ஸ் பாட்டில்.
எதில் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா stored in it is stored in wax bottle. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரீசன் பார்க்கலாம். எதனால் அது கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க? கிளாஸில் சிலிக்கேட்டுன்னு ஒரு கண்டென்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ சிலிக்கேட் present in glass are attacked by this acid. ஓகேவா? ஸோ இதுதான் ஆசிட் யூஸ்வலாக ரப்சர் பண்ணாது, அதனால் எல்லாத்தையும் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுவாங்க எக்ஸப்ட் ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட். அப்போ ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட் எதில் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா வேக்ஸ் பாட்டிலில். எதனால் வேக்ஸ் பாட்டிலில் பண்ணுறாங்க, கிளாஸ் பாட்டிலில் பண்ணால் பிகாஸ் ஆஃப் த சிலிக்கேட் கண்டென்ட் ப்ரெசன்ட் இந்த கிளாஸ். அது வந்து இந்த ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும். அப்படி ஆகிறத தடுக்கிறதுனால நம்ம வந்து வேக்ஸ் பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இது செகண்டு. அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா it is highly concentrated and strongest acid யாருன்னு பார்த்தோம்னா ஹைட்ரோஃப்ளூரோசல்ஃபியூரிக் ஆசிட். இதெல்லாமே வந்து ஜஸ்ட் கீ பாயிண்ட் மாதிரி. ஹைட்ரோஃப்ளூரோசல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேவா? இது வந்து ஹைட்ரோஃப்ளூரோசல்ஃபியூரிக் ஆசிட் HFSO3 இதை சொல்லலாம். ஸோ ஹைலி இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஆசிடை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம உள்ளே வரலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆசிடை வந்து இது ஆசிட் தான் அப்படின்றத யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டால் ஒரு 3 பேர் வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த 3 பேர் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களில் இல்லை என்ன மாதிரி ஒரு ஆள், அவர் பேர் வந்து அர்ஹினஸ்ன்னு வராது. அவர் வந்து ஒரு பிரின்சிபலை கோட் பண்ணுறாரு. அந்த பிரின்சிபலை பேர் அர்ஹினஸ் பிரின்சிபல்னு வைக்கிறாங்க. ஸோ அர்ஹினஸ் பிரின்சிபல். இந்த அர்ஹினஸ் பிரின்சிபல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு லிக்விடும், அதை நான் ஆசிட்னு சொல்ல ஃபஸ்ட்டு, எந்த ஒரு லிக்விடும் எடுத்து நீங்கள் தண்ணியில் கரைக்கிறப்ப, ஸோ காம்பவுண்ட் தட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர், டிசால்வ் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து H+ அயான் கிடச்சிது, அதாவது ஹைட்ரஜன் அயான் கிடைக்கிது. அப்படி இல்லாட்டி H3O+ அயான், அதையும் எழுதிடுறேன். H3O+னா ஹைட்ரோனியம் அயான். இது ரெண்டும் கிடச்சிதுன்னா அந்த கலந்த லிக்விட் இருக்குல்ல, அது வந்து ஆசிட் அப்படின்னு சொல்ல. ஸோ compound that dissolves in water to form யாருன்னா H+ ions and are said to be acid. அப்போது லிக்விட் வந்து தண்ணியில் கலந்தது இது கிடைக்கல, H+ம் கிடைக்கல, H3O+ கிடைக்கலனா அவங்க ஆசிட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் H+ அயான் அப்படின்னா ஹைட்ரஜன் அயான், H3O+ என்ன ஹைட்ரோனியம் அயான். ஓகேவா? அப்புறம் இவர் அர்ஹினஸ் வந்து இவர் சொன்னார். அப்புறம் இது பேஸுக்கு ஒன்று சொல்லணும்ல, ஆசிடுக்கு சொல்லிட்டாரு. அப்போ பேஸுக்கு வந்து எப்படி சொல்கிறாரு, ஆர் செட் டு பி. இதில் என்னென்னு சொல்லியிருக்கேன், அதில் வெறும் ஆசிடு அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ இவர் வந்து பேஸுக்கு ஒரு கோட் பண்ணணும். அந்த பேஸுக்கு கோட் பண்ணால் யார் எக்ஸ்ட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கும் ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்காரு. காம்பவுண்ட் தட் OH- அயான். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆசிட்னு ஒரு லிக்விடை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு H+ அயான் H3O+ அயான் வெளியே வரணும். அப்படி இல்லை OH- அயான் வெளியே வந்தால் அதை வந்து நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம். OH- அயான் எப்படி கம்பவுண்ட் தட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் டு ஃபார்ம், ஓகேவா, டு MO10 டு ஃபார்ம் OH- அயான் is said to be
பேஸ். ஸோ இவர் இப்படி தான் இந்த ரெண்டுமே டேர்ம் பண்ணுறாரு. ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படின்றது அர்ஹினஸ் பிரின்சிபல் மூலயமா சொல்லணும்னா H + H3O+ அயான் கிடச்சுன்னா ஆசிடு, OH மைனஸ் அயான் கிடச்சா அது வந்து பேஸு. ஓகே, இவர் வந்து இப்படி அர்ஹினஸ் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அர்ஹினஸ் ஒன்று சொல்லலாம்னா அதுக்கு ஆப்போசிட் இன்னொருத்தர் சொல்லுவார்ல, ஜென்ரலாக கெமிஸ்ட்ரியில் அப்படி தானே எவல்யூஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அர்ஹினஸ் ஒன்று சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி லீவியஸ்னு ஒருத்தர் வராரு. லீவியஸ் வந்துட்டு அவர் ஒன்று கோட் பண்ணுறாரு, அதை வந்து அவரோட பிரின்சிபல்னு வைக்கிறாங்க, லீவியஸ் பிரின்சிபல். லீவியஸ் பிரின்சிபல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரும் பேசிக்காக இப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் காம்பவுண்டு COM பார்த்தீங்களா, இப்போ இந்த லீவிஸ்ன்ற இருக்கும், இவருக்கு அடுத்து நம்ம பிரான்ஸ்டட் லாரின்னு படிப்போம். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் வந்து எலக்ட்ரான் புரோட்டானை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ லீவிஸ் என்ன சொல்கிறாருன்னா காம்பவுண்டை ஒரு இதில் நம்ம அதே மாதிரி டிசால்வ் பண்ணுறப்ப ஜென்ரலாக சிம்பிளாக எழுதிட்டா இப்படி உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ லீவிஸ் பிரின்சிபலை பொறுத்தவரை என்னென்னா எலக்ட்ரான் அக்செப்டர், எலக்ட்ரான் அக்செப்டர் எல்லாமே வந்து ஆசிட். ஓகே, இது எலக்ட்ரான் அக்செப்டர் ஆசிட் அப்படின்னா இப்போ எலக்ட்ரான் டோனார் யார், எலக்ட்ரான் டோனார் வந்து பேஸ். எலக்ட்ரான் அக்செப்டர் ஆசிடு, அப்போ எலக்ட்ரான் டோனர் வந்து பேஸ் அப்படின்னு சொன்னது யார், லீவிஸ் பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. அப்போ இவருக்கு ஆப்போசிட்டாக அக்செப்டர் பற்றி தானே சொன்னாங்க, எலக்ட்ரான் அக்செப்டர் எலக்ட்ரான் டோனர் பற்றி சொன்னாங்க. அப்போ நான் வந்து புரோட்டானை வச்சு சொல்கிறேன். இப்போது புரோட்டான் அக்செப்டர் அப்படின்னா புரோட்டான் அக்செப்டர், இன்னொன்று வந்து புரோட்டான் டோனர். இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும், என்னென்னா இதில் புரோட்டான் டோனர் புரோட்டான் அக்செப்டர், இங்கே எலக்ட்ரான் அக்செப்டர் ஆசிட்னா இங்கே புரோட்டான் டோனர் ஆசிடாக இருப்பாங்க. அதுக்கு தான் நான் இந்த ஃபார்மெட்டில் எழுதுனேன் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. எலக்ட்ரான் டோனர் லீவிஸில் பேஸுனா இங்கே புரோட்டான் அக்செப்டர் லீவிஸில் பேஸு, புரோட்டான் அக்செப்டர் வந்து பேஸ். இதை யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்டட் லாரின்றவர் சொன்னார். லாரியா என்னன்றது தெரியல அவர் பேர், பட் இது தான் வரும். பிரான்ஸ்டட் லாரி அவர் இதை சொல்லியிருக்கார். ஸோ மொத்தம் 3 சயின்டிஸ்ட்டு, அர்ஹினஸ், லீவிஸ் அண்ட் பிரான்ஸ்டட். அர்ஹினஸ் என்ன சொன்னார், டிசால்வ் ஆச்சு, டிசால்வ் ஆகிறப்ப H+ and OH+ மைனஸ் H+ and H3O+ அயன் கிடச்சா ஆசிடு, OH- அயன் கிடச்சா பேஸு. லீவிஸ் பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரான் அக்செப்ட், அந்த டிசால்விங் ப்ராசஸில் எலக்ட்ரான் அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா ஆசிடு, அதே எலக்ட்ரான் டோனார் ஆச்சுன்னா அது வந்து பேஸு. அதே பிரான்ஸ்டட் வந்து புரோட்டான் அக்செப்ட் ஆச்சுன்னா பேஸு, புரோட்டான் டோனர் இருந்தால் ஆசிட் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஓகே, இது ஜென்ரலாக வாட் இஸ் ஆசிட் அப்படின்றது பார்த்தோம். இது வந்து ஜஸ்ட் வாட் இஸ் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆசிட் வந்து எப்படி இருந்து நம்மளுக்கு கிடைச்சது, ஆசிட் வந்து யார் பாயிண்ட் பண்ணா அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு லிட்டில் ஒரு 2 minute ஹிஸ்ட்ரி. ஸோ ஆசிட் வந்து எதுலேருந்து எடுத்தாங்கன்னா இந்த டேர்ம் ஆசிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்ம் ஆசிடஸ், ஆசிடஸ் என்னன்னா இட் இஸ் அ லாட்டின் லாங்குவேஜ். ஓகேவா, ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ ஆசிடை நம்ம எப்படியெல்லாம் பைஃபர்கேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு பொருள் வந்து ஆசிட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடாது, ஆசிட்னு ஒரு ஐட்டம் இருக்குது. ஓகே, இந்த இதுக்குள்ளே இருக்கிறது ஆசிட் தான் அப்படின்றத நம்ம வந்து எந்தெந்த வெரைட்டியில் சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் சோர்ஸ் நம்ம சொல்லலாம். செகண்ட் வந்து ஆசிடா, அப்போ ஆசிட்னா பேஸ்ட் ஆன் பேசிசிட்டி, அப்போ பேஸ்ன்னு பார்க்குறப்ப பேஸ்ட் ஆன் அசிடிட்டி அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் சோர்ஸு, அப்புறம் பேஸ்ட் ஆன் ஆசிட்னால பேசிசிட்டி, தேர்டு வந்து பேஸ்ட் ஆன் அயனைசேஷன் கெப்பாசிட்டி, தேர்ட் வந்து அயனைசேஷன், அண்ட் ஃபோர்த் வந்து பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன்.
அப்போது ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் சோர்ஸு, பேஸ்ட் ஆன் பேசிசிட்டி, பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன் பிரிக்கிறோம். இப்போ சோர்ஸ்லேயே நம்ம எப்படி இன்னும் பைஃபர்கேட் பண்ணலான்னா, சோர்ஸ்லேயே வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு பிரிக்கலாம். ஆர்கானிக் இன்ஆர்கானிக். ஸோ இப்போ சோர்ஸில் எப்படி பிரிக்கலாம்? ஆர்கானிக்னு பிரிக்கலாம், இன்ஆர்கானிக்னு பிரிக்கலாம். ஆர்கானிக்னா யார், இன்ஆர்கானிக்னா யார்? ரொம்ப சிம்பிள். ஆர்கானிக்னா என்ன? நேச்சுரலாக கிடைக்காது. இன்ஆர்கானிக் வந்து சிந்தசிஸ் பண்ணுறது. ஸோ ஆர்கானிக்னா வந்து ஆர்கானிக் வந்து எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் மினரல்ஸ், இன்ஆர்கானிக்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம், சாரி மாற்றி சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இன்ஆர்கானிக் வந்து, ஆமாம் கரெக்டு என்ன, எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் living things. ஸோ ஆர்கானிக்னா பேஸ்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் லிவிங் திங்ஸு, இன்ஆர்கானிக்னா எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் மினரல்ஸு. ஓகே, இப்போ ஆர்கானிக் ஆசிட்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆசிட்ஸாக இருக்கும். இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆசிட்ஸ் ஆர் வீக் ஆசிட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ வீக் ஆசிட்னு கேட்டுட்டு ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே வந்து யாருன்னா வீக் ஆசிடாக இருப்பாங்க. இன்ஆர்கானிக் ஆசிட் எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிடாக இருப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு ஆசிடு கொடுத்துட்டாங்க, லிஸ்ட் அவுட் ஒரு 4 ஆசிட் கொடுத்துட்டாங்க. இதில் எது வீக் ஆசிட் எது ஸ்ட்ராங் ஆசிட்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல அது எது ஆர்கானிக் ஆசிட் எது இன்ஆர்கானிக் ஆசிட்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதில் எது வீக் ஆசிட் எது ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்ல முடியும். அப்போ ஆர்கானிக்னா என்ன? விச் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் லிவிங் திங்ஸ். இன்ஆர்கானிக்னா விச் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் மினரல்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மினரல்ஸு இல்லை சிந்தசிஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சிங்கிள் ஹைட்ரஜனோட இருக்கும். காம்பினேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்காது. எப்படின்னா HCl, H2SO4, சல்ஃபியூரிக் ஆசிடு, HNO3, நைட்ரிக் ஆசிடு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆசிடாக வரும். இப்போது கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குல்ல, CH3COOH, பென்சோயிக் ஆசிடு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக் ஆசிடாக இருக்கும். இட் இஸ் வை பிகாஸ் அந்த காம்பவுண்டில் அந்த நேமிங்கில் உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வீக் ஆசிடாக இருக்கும். இப்போ எப்படி என்ன சிம்பிளாக சொல்லணும்னா கார்பன் கண்டென்ட், இது ஒரு எக்ஸாம்பிள் CH3COOH, இதோட எக்ஸாம்பிள் HCl. இதுலேயும் C வருதே அப்படின்னா இது என்ன கார்பனாக கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த C வந்து குளோரினோடது. ஓகேவா? HClனா என்ன? குளோரினோடது. ஓகேவா? HClனா வந்து குளோரின். அண்ட் CH3COOHலாம் நம்ம பிரித்து எழுதலாம். கார்பன் ஹைட்ரஜன் நம்ம பிரிக்க முடியும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் will make an acid weak. Okay, absence of carbon will make an acid strong. So strong acid na வந்து HCl, H2SO4, HNO3 அந்த மாதிரி சொன்னது எல்லாமே strong acid இருக்கும். CH3COOH, இதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். HNO3, அடுத்து H2SO4, அடுத்து H2PO4 தெரியலையா அந்த இடத்துல? ஓகே, H3PO4 இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆசிடாக இருப்பாங்க. இன்ஆர்கானிக் ஆசிட் இவங்கெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட். அப்போ ஆர்கானிக் ஆசிட் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இப்போ ஜென்ரல் எக்ஸாம்பிள் CH3COOH, அப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ் அதுவும் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அதெல்லாமே வந்து ஆர்கானிக் ஆசிட்ஸாக இருக்கும். ஸோ ஒரு கார்பன் கண்டென்ட் அப்படின்னு வந்துட்டாவே அது வந்து ஆர்கானிக் ஆசிட் வீக் ஆசிடாக போயிடும். ஸோ CH3COOH அப்படி இல்லைன்னா HCOOH அப்படி சொல்லிட்டு இருக்கு. HCOOH இது யாருன்னா ஃபார்மிக் ஆசிடு. இது வந்து யார்? ஃபார்மிக் ஆசிட். அண்ட் CH3COOH உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் சோர்ஸில் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு பிரிக்கலாம்.
அண்ட் பேஸ்ட் ஆன் பேசிசிட்டி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 3 இல்லை 3 வரும். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ பேசிசிட்டி, டைபேசிசிட்டி, ட்ரைபேசிசிட்டி. ஸோ மோனோ, ட்ரை, டை. ஸோ மோனோபேசிசிட்டி, டைபேசிசிட்டி அண்ட் ட்ரைபேசிசிட்டி. இதில் பேசிசிட்டி அப்படின்னா யாருன்னா the displacementable ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜன் இங்கேருந்து அங்கே போகக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா அது வந்து மோனோபேசிசிட்டி ஒரு ரியாக்ஷனில். இல்லை ஒரே ரியாக்ஷனில் 2 ஹைட்ரஜன் வந்து ரியாக்டன்ட் சைட்லேருந்து ப்ராடக்ட் சைடு போகுது அப்படின்னா அது வந்து டைபேசிசிட்டி. இல்லை எனக்கு வந்து 3 ஹைட்ரஜனும் ரியாக்டன்ஸ்லேருந்து ப்ராடக்ட் சைடு போகுது அப்படின்னா ட்ரைபேசிசிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்னென்னா த மூமெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ரம் பேரண்ட் சைடு டு ரியாக்டன்ட் சைடு, ஐ மீன் ரியாக்டன்ட் சைடு டு ப்ராடக்ட் சைடு. ஓகேவா? ஸோ இதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்டபிள் ஹைட்ரஜன்னு சொல்லுவோம். எந்தெந்த ஹைட்ரஜன்லாம் நகரக்கூடிய தன்மை இருக்கோ அவங்க எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்டபிள் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஸ்பிளேஸ்மெண்டபிள் ஹைட்ரஜன் 1 இருந்தால் மோனோ, 2 இருந்தால் டை, ட்ரைனா 3 அப்படின்னு அர்த்தம். இது வந்து பேஸ்ட் ஆன் பேசிசிட்டி வச்சு சொல்கிறது. இப்போ அயனைசேஷன் வச்சு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்ட்ராங் ஆசிட், இன்னொன்று வீக் ஆசிட். பேஸ்ட் ஆன் அயனைசேஷன் சொன்னால் ஸ்ட்ராங்கு, இன்னொன்று வீக்கு. இந்த ஸ்ட்ராங்கு வீக்கு எப்படின்றத இப்போ ப்ரீஃப் அவுட் பண்ணுறேன். ஓகே. அண்ட் பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டைல்யூட்டாக இருக்கும், இன்னொன்று ஹைலி கான்சன்ட்ரேட்டட் இல்லை கான்சன்ட்ரிக்னு சொல்லுவோம்ல, கான்சன்ட்ரிக் அப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேஸ்டாக பேஸ்டானா ஆசிடை பேசிக்காக இப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ சோர்ஸு, பேசிசிட்டி, அயனைசேஷன், கான்சன்ட்ரேஷன் இது மூலயமா நம்ம வந்து பைஃபர்கேட் பண்ணுவோம். சோர்ஸில் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பேசிஸில் மோனோ, டை அண்ட் ட்ரை, அயனைசேஷன் ஸ்ட்ராங் அண்ட் வீக்கு, கான்சன்ட்ரேஷன் டைல்யூட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் அப்படின்னு நம்ம பிரிப்போம். இப்போ நான் வந்து இது நான் என்னன்னு சொல்லிட்டேன், ஆர்கானிக், இன்ஆர்கானிக்னு சொல்ல மோனோ பேசிசிட்டி, டை பேசிசிட்டி, ட்ரை பேசிஸ்லாம் டிஸ்பிளேஸ்மெண்டபிள் ஹைட்ரஜன் எத்தனை % ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து மோனோ, டை அண்ட் ட்ரைன்னு சொல்லியாச்சு. ஓகே. இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் அயனைசேஷன் பற்றி ஒரு அயனைசேஷன் வந்து ஸ்ட்ராங் அண்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அயனைசேஷனில் எப்படி ஸ்ட்ராங் எப்படி நம்ம வீக் அப்படின்னு சொல்கிறோன்னா பேஸ்ட் ஆன் த ஒரு அயானோட செக்ரிகேட் பண்ணுற பவர் வச்சு சொல்கிறோம். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷனில் அயனைசேஷன் தானே சொன்னேன். அயனைசேஷன் பொறுத்தவரை எப்படின்னா செக்ரிகேஷன் ஆஃப் அயான்ஸ் டு ஃபார்ம் அண்ட் to form a complete compound. ஓகேவா? எப்படின்னா ஒரு HClன்னு ஒன்று இருக்கும், அது உடஞ்சா எப்படி போகும், H ப்ளஸ் Cl மைனஸாக போகும். ஸோ அயான்னா என்னது, செக்ரிகேஷன் ஆஃப் அயான்ஸ் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட். இதுதான் வந்து அயான்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து 2ஆக பிரித்தோம், ஒன்று வந்து ஸ்ட்ராங்கு, இன்னொன்று வந்து வீக்கு. இதில் ஸ்ட்ராங்கு அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறோம்னா ஆசிட்ஸ் தட் dissolves in water, acids that இதெல்லாம் நீங்களும் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். that dissolves in water and ionizes completely. கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகிறது அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லுவோம். இது எக்ஸாம்பிள் யாருன்னா HClஏ தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன் HCl சொன்னால் அது ஈஸியாக எல்லாருக்கும் மனசில் பதியும், H+ அண்ட் Cl மைனஸாக இருக்கும். அதே இப்போ வீக் ஆசிட்னா யார் அப்படின்னா ஆசிட்ஸ் தட் டு நாட் டிசால்வ். ஓகேவா? ஆசிட் வந்து ஃபஸ்ட்டு டிசால்வ் ஆகும், இது வந்து டு நாட் டிசால்வ் இன் வாட்டர். அண்ட் கெட்ஸ் அதில் வந்து கம்ப்ளீட்லி அயனைஸ்டாக, அப்போ இதில் வந்து பார்ஷியலாக கொஞ்சம் ஆகி ஆகாமல், ஸோ அண்ட் கெட்ஸ் partially ionized.
இதுக்கு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு கேட்டால் இந்த CH3COOH வீக் ஆசிட்னு சொன்னேன் தெரியுமா, இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஆசிட் அவங்கெல்லாம் வந்து வீக் ஆசிட். ஸோ அப்போ வீக் ஆசிட்ன்ற டேர்ம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நான் வந்து CH3COOH HCOOH ஃபார்மிக் ஆசிட் இவங்க எல்லாரையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளாக. ஓகேவா, இது வந்து பேஸ்ட் ஆன் அயனைசேஷன். பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன் என்ன பார்த்தோம், பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷனில் நம்ம பார்த்தது ஒன்று ஸ்ட்ராங்கு, இன்னொன்று வீக்கு. சாரி, ஸ்ட்ராங், கான்சன்ட்ரேஷன், டைல்யூட்டட் அப்படி பார்த்தோம். கான்சன்ட்ரேஷனில் டைல்யூட்டட், இன்னொன்று கான்சன்ட்ரேட்டட் இப்படி பார்த்தோம். ஸோ இந்த டைல்யூட்டட் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற அமௌண்ட் ஆஃப் ஓகே டைல்யூட்னா ஸோ ஒன்றும் இல்லை இதுதான். ஸோ டைல்யூட்னா அந்த ஒரு மிக்சரில் தண்ணி எவ்வளோ இருக்குது, அந்த எடுத்துக்கிட்ட ஆசிட் எவ்வளோ இருக்குது. தண்ணி 75% ஆசிட் வந்து 25%னா டைல்யூட்டட் ஆசிட். அதே கான்சன்ட்ரிக் ஆசிடில் தண்ணி வந்து 25% ஆசிட் வந்து 75%. ஸோ பேஸ்ட் ஆன் த ரேஷியோ ஆஃப் தி மிக்சர் அதை வச்சு நம்ம கான்சன்ட்ரேஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷனில் டைல்யூட்டட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட்னு சொல்லுவோம். இதில் வந்து வாட்டரோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். கான்சன்ட்ரேட்டடில் எதில் இருக்குது, வாட்டரோட பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்கும் அண்ட் ஆசிடோட பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே டைல்யூட்டில் அதோட ஆப்போசிட் அப்படியே. ஸோ இதை வந்து கான்சன்ட்ரேட்டட் அப்படி சொல்லணுன்னா சரிவா, நான் அந்த எக்ஸாம்பிள் வேணால் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஆசிடை இந்த மாதிரியாக தான் பைஃபர்கேட் பண்ணுவோம். எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஆசிட்னா சோர்ஸில் ஆர்கானிக் ஆசிட்ஸ், இன்ஆர்கானிக் ஆசிட் பார்த்தோம். அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே எழுதுகிறேன், ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆசிட்ஸாக இருக்கும், இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸாக இருக்கும். ஆர்கானிக் ஆசிட்ஸ் யார், எல்லாருமே ஆர்கானிக் ஆசிட்லாம் வந்து வீக் ஆசிட்ஸ். அப்போது இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ இதுதான், இது ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டு. ஆர்கானிக் ஆசிட்லாம் வீக்காக இருக்கும், இன்ஆர்கானிக் ஆசிட் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இதை தவிர்த்து வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஸ்ட் ஆன் பேசிசிட்டி என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்டபிள் ஹைட்ரஜன் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி பார்த்தோம். இதில் வந்து எக்ஸாம்பிள் எழுதலாம். எக்ஸாம்பிளோட இதை ஜஸ்ட்டு ஒரு ஒரு கொஷின் மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஒரு 4 ஆசிட் எழுதுகிறேன். இந்த 4 ஆசிடில் எது ஸ்ட்ராங்கு எது வீக்கு அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் ஏன் ஸ்ட்ராங் ஏன் வீக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து H2SO4, செகண்ட் யார் HCOOH, தேர்ட் வந்து H3PO4 அண்ட் ஃபோர்த் வந்து CH3COOH. ஓகே, ரைட். இப்போது ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் பைஃபர்கேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆசிட்னா யார், இன்ஆர்கானிக் ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிடில் எப்படி இருப்பாங்க, கார்பன் கண்டென்ட் இருக்காது. கார்பன் கண்டென்ட் இல்லாதவங்க யார், H2SO4 அப்புறம் H3PO4 ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, அப்போ இவங்க 2 பேரும் வந்து ஸ்ட்ராங்கு, இவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கு, ரைட்டு. அதுக்கப்புறம் HCOOHல கார்பன் கண்டென்ட் இருக்குது, அப்போ இவங்க 2 பேரும் வீக். ஓகே, உங்களுக்கு கொஸ்டினில் which are the following acid or strong acid, which are the following acids or weak acids ன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இவங்க 2 பேர் வந்து வீக்கை நம்ம விட்டுறலாம். வீக்கு.
இவங்க 2 பேர் ஸ்ட்ராங்குன்னு சொல்லியாச்சு. இப்போ H2SO4 ஸ்ட்ராங் தான், H3PO4 ஸ்ட்ராங் தான். இவங்க 2 பேரில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா? நல்லா விஷயம் புரிஞ்சுக்கணும். H2SO4 ஸ்ட்ராங்கு தான், H3PO4 ஸ்ட்ராங்கு தான். இவங்க 2 பேரில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா H2SO4 H3PO4 யாருக்கு ஒரு ஹைட்ரஜன் அந்த டிஸ்பிளேஸ்மெண்டபிள் ஹைட்ரஜன் ரொம்ப குறைவாக இருக்கோ அவன் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டாக இருப்பான். அப்போ H2SO4க்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க, H2SO4க்கும் வெஸ் H3PO4. இவங்க 2 பேரில் சண்டை நடக்குது. யார் சண்டையில் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2SO4 தான் H3PO4 சண்டையில் ஜெயிப்பான். விச் மீன்ஸ் ஏன் அப்படின்னா இவன்கிட்ட 2 ஹைட்ரஜன் இருக்குது, இவன்கிட்ட 3 ஹைட்ரஜன் இருக்குது. நான் அந்த பேசிசிட்டியில் என்ன சொன்னேன், டிஸ்பிளேஸ்மெண்டபிள் ஹைட்ரஜன் அப்படி சொன்னேன்னா ஹைட்ரஜன் நகரக்கூடியது. அப்போ இவன்கிட்ட 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. இவன் இந்த 2 ஹைட்ரஜனை வச்சுக்கிட்டு இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். ஸோ வென் தி நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் மினிமம் இன் அன் ஆசிட், அந்த ஆசிட் இஸ் கன்சிடர் டு பி தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு HClக்கும் வெஸ் H2SO4. இப்போ இவங்க 2 பேரில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா HCl ஸ்ட்ராங்காக இருப்பான். பிகாஸ் இவன்கிட்ட இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்டபிள் ஹைட்ரஜன் 1, இவன்கிட்ட இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்டபிள் ஹைட்ரஜன் 2. அப்போ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் யார்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்கோ அவன் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்காக இருப்பான். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறது யாருன்னா HCl. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ யாருக்கு ஹைட்ரஜன் கண்டென்ட் ரொம்ப குறைவாக இருக்கும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான், அவனோட பாண்டை பிரேக் பண்ண முடியாத நிலைமைக்கு இருப்பான். அதனால் HCl தான் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடாக இருப்பான். ஸோ ஹையர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆஸ் கம்பேர்டு வித் ஹையர் ஹைட்ரஜனோட நம்பர் இதில் ஹையராக இருக்குது, இதில் குறைவாக இருக்குது. ஓகேவா? ஸோ லெஸ் நம்பர் ஆஃப் ஓகே அதுதான். ஸோ இவங்க 2 பேரில் H2SO4 H3PO4 H2SO4, HCl H2SO4 HCl. ஸோ இப்படி தான் நம்ம பேஸ் பண்ணணும், நம்ம பிரிக்கணும். இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இந்த பேசிசிட்டி பார்த்தோம்ல, பேசிசிட்டி சொல்லிட்டேன். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்டல், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்டபிள் ஹைட்ரஜன், ட்ரிபிள் டிஸ்பிளேஸ்மெண்டபிள் ஹைட்ரஜன். இதை தவிர்த்து ஆசிடில் பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம பேஸு என்னென்னு பார்க்கலாம், சால்ட் என்னென்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா ரியாக்ஷன் ஆஃப் ஆசிட் வித் மெட்டல்னா என்னென்னு பார்ப்போம், ரியாக்ஷன் ஆஃப் பேசஸ் வித் மெட்டல், இல்லை பேஸ் மெட்டல் ஆக்சைடில் எப்படி ரியாக்ட் ஆகுது, அது மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அதுலேயும் கவர் பண்ணிவிட்டு, அப்புறம் பீரியாடிக் டேபிளில் இருக்கிற 118 எலமெண்ட்டும் எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஸோ பீரியட் வைஸ் போனால் அயனைசேஷன் எனர்ஜி அது இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அட்டாமிக் சைஸ் எப்படி ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதில் சக்ஸஸிவ் டாபிக்ஸில் நம்ம அப்படி கவர் பண்ணிடலாம். அண்டு இந்த வீடியோ அவ்வளோதான். அண்டு இந்த வீடியோ வில் கீப் அன் எண்ட் டு ஆசிட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேஸ் பார்ப்போம். அதுக்கு அடுத்த பார்ட் 3 சால்ட் பார்க்கலாம். 3 வந்ததுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரெச்சாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஜஸ்ட் வாட் இஸ் ஆசிட், ஆசிட்னா என்ன, ஆசிட் எப்படி டெரைவ் பண்ண அப்படின்றத பார்த்தோம். ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் தி வீடியோ, அண்ட் புரிஞ்சவங்க ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டோன்ட் எவர் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இன்ஃபோவர்ஸ். இன்னொரு நல்ல கண்டென்ட்ஃபுல் வீடியோவில் நம்ம உங்களை மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்களில் ஒருவன். டாடா பை பை அண்ட் டேக் கேர்.